அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். வெயில் காலத்தில் சமவெளியில் மிளகு வந்து அவ்வளவு சாத்தியம் இல்லைங்க. அது பிரி பூவெல்லாம் வரும், ஆனால் பிரி நிற்காதுங்க. இடையில கொட்டி கொட்டி இருக்கும். அங்கே ஒரு மிளகு, இங்கே ஒரு மிளகு மொத்தம் அங்கே இருக்கும். அப்படிலாம் நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் இல்லைங்க. சரியான உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் போதுமான அளவுக்கு நிழலும் போதுமான ஒளிச்செறிக்கு தகுந்த மாதிரி வெயிலும் இது இருந்தாலே எப்படி பிரி நிற்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்படி நிற்கும். எப்படி? இப்படி அடுக்கடுக்கா அப்படியே கொத்து கொத்தா ஒரு பிரி கூட உதிராமல் உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் சரியாக இருக்குன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அதாவது நீங்கள் 10 மிளகு பறித்தாலும் பறித்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் அறுவடைக்குரிய மிளகுங்க. இதனடா கிள்ளி எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. அறுவடைக்குரிய மிளகு இன்றைக்கி அறுவடை எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா எப்படி? இதில் ஏதாவது கொட்டியிருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சள் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் வந்து முதிர்ந்துட்டேன், என்னை வந்து அறுவடை பண்ணுங்கன்னு சொல்லுது. இதுபோல் உங்களுக்கு வந்துட்டு உர மேலாண்மை வந்து நம்ம சரியாக பண்ணுறோம். இப்போ உர மேலாண்மை என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்திருக்கோம். இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். இலவச டெலிவரி கொடுத்து உளவி ஒவ்வொரு பகுதியிலும் மிளகு சாகுபடியை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. வேணுங்கிற விவசாயிகள் உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.